அண்ணனுங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்கள எல்லாரும் கேலி பண்ணுவாங்களாமா? என்னையும் கேலி பண்ணுவாங்கல்ல? ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாரு என் தங்கம் இல்ல, என் செல்ல குட்டி இல்ல, அழாதடா. இரு, இந்தா தண்ணிய குடி. வேண்டாம். குடிமா, தண்ணி குடி, குடி. போதுமா? இதோ பாரு இனியா குட்டி, உனக்கு நான் இருக்கேன், 2 அண்ணனுங்க இருக்காங்க, 2 அண்ணிங்க இருக்காங்க, பாட்டி தாத்தான்னு எல்லாரும் இருக்காங்கல்ல. நீ வேணும்னு நினைச்சா உனக்கு அப்பாவும் இருக்காரு. உன் அளவுல எதுவுமே மாற போறதில்ல. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? அவர் லைஃப்ல நடக்க போற விஷயங்களுக்கெல்லாம் நீ பொறுப்பு கிடையாது இனியா. யாரும் வந்து உன்னை எதுவுமே கேட்க போறதும் இல்ல, கேலி பண்ண போறதும் இல்ல. அப்படி ஏதாவது நடந்தா அம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அவருக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆனப்புறம் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குமா? அவரு நம்ம வீட்ல இருக்கிறதுனால தானே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நமக்கு தெரிய வருது. இல்லன்னு வச்சுக்கோ, நாமெல்லாம் அவரை பாதர் கூட பண்ணிருக்க மாட்டோம். பாதர் கரெக்டா என் இங்கிலீஷ்? கரெக்ட் தாம்மா. சரி தங்கம், படுக்கலாமா? வா படுத்துக்கோ. உன் வருத்தம் எனக்கு புரியுது இனியா. ஆனா என்ன நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா போதும். நம்மளால மாத்த முடியாதத ஏத்துக்க பழகிக்கணும். அப்பவே பாதி பிரச்சனை சரியாயிடும். உனக்கு கஷ்டமா இல்லையாமா? உனக்காவது அப்பான்னு ஒரு பாண்டிங் இருக்கு, அதனால நீ கஷ்டப்படுற. எனக்கு என்ன இருக்கு கஷ்டப்படுறதுக்கு? தூங்குடா.